சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கரூரில் பணப்பட்டுவாடா செய்த திமுக, கையும் களவுமாக பிடித்த பறக்கும் படை. கோவை தெற்கு தொகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதா அதிமுக புகார் எழுப்பியது. காரில் வந்து பணப்பட்டுவாடா செய்ததா கரூரை சேர்ந்தவர்களை அதிமுகவினர் கையும் களவுமாக பிடித்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கார் கண்ணாடியை உடைத்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. நள்ளிரவு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. நடந்தது என்ன? சட்டசபை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்று வருது. கோவை மாவட்டத்தில் திமுக அதிமுக இரண்டு கட்சியும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததா புகார் எழுந்தது. சிங்காநல்லூர், கோவை தெற்கு, தொண்டாமுத்தூர் தொகுதிகளில் பணப்பட்டுவாடா அதிகாலை முதல் இரவு வரை நடைபெற்றதாக பல்வேறு புகார்கள் இருந்தன. கோவை தெற்கு பகுதியில் திமுக நேற்று இரவு பணப்பட்டுவாடா செய்ததா அதிமுகவினர் குற்றம் சாட்டி வராங்க. ராமநாதபுரம் 80 அடி வீதியில் கரூரை சேர்ந்தவர்கள் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஒரு வாக்காளர்களுக்கு ரூபாய் 5000 பணப்பட்டுவாடா செய்ததா அந்த பகுதி அதிமுகவுக்கு தகவல் சென்றது. சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுகவினர் பட்டுவாடா செய்த கரூரை சேர்ந்தவர்களை பிடித்து தாக்குதல் நடத்தினாங்க. அவர்கள் வந்த காரை சுற்றி வளைத்தும் அதிமுகவினர் தாக்குதல் நடத்தியதா புகார் இருந்தது. இது குறித்து பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் கார் முழுவதும் சோதனை நடத்தினாங்க. இதற்கிடையே கோவை தெற்கு பகுதி வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக பாஜக நிர்வாகிகள் அங்கு திரண்டு திமுகவுக்கு எதிராக கோஷம் எழுப்பினாங்க. நள்ளிரவில் அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டாங்க. இதையடுத்து திமுக மாவட்ட செயலாளர் செந்தமு செல்வன் சம்பவ இடத்திற்கு விரைந்து திமுகவினர் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ராமநாதபுரம் காவல்துறையினரை அந்த காரில் வந்த திமுக நிர்வாகிகளை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுகவினர் ராமநாதபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க. இதனையடுத்து திமுகவினரும் அங்கு சென்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க. திமுக அதிமுக இரு தரப்பிலும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் அந்த இடத்துல பெரும் பதற்றம் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் இரண்டு கட்சியினர் மீதும் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தாங்க. இந்த சம்பவம் குறித்து ராமநாதபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இப்படி பணப்பட்டுவாடா தரும் திமுக அரசை மக்கள் தற்போது வெறுப்பு அரசியலாக பார்க்கிறார்கள். தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா அல்லது திமுக வெற்றி பெறுமா? நீங்கள் யாருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த போகிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு வாக்குகளை செலுத்துங்க.